இன்னும் ஓரிரு தினங்களில் பராத் இரவு என்கிற ஒரு நிகழ்ச்சி ஆங்காங்கே சில பள்ளிவாசல்களில் நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பராத் இரவு என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா அல்லது அந்த இரவில் நன்மைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பிற மக்களிடத்திலும் எடுத்து சொன்னால்தான் அந்த மக்களும் அந்த பாவத்திலிருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொள்வார்கள். பராத் இரவு என்கிற ஒரு இரவை ஏற்படுத்தி அந்த இரவில் சில அமல்களை செய்து வருகிறார்கள். 3 யாசினை ஓத வேண்டும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகள். முதல் யாசின் அவருடைய பாவ மன்னிப்பிற்காக, 2வது யாசின் கபராளிகளுக்கும் இவருடைய ஆயுள்களும் அதிகமாவதற்காக, 3வது யாசின் அதுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த 3 யாசின்களையும் ஓதி அந்த ஒரு நாள்ல ஓதனோம்னா இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னண்டா, அந்த இரவுல 100 ரக்காத்துகளை தொழ வேண்டும். ஏன் தொழணும் அப்படின்னா, அதற்கு அவர்கள் சொல்லுகிற அந்த விளக்கம் விதியை மாற்றி அமைக்கிறது, மரணத்தை தள்ளி போடுகிறது, பாவங்களை மன்னிக்கிறது, இப்படின்னு ஒரு 7-8 காரியங்களை வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், அவர்கள் பின்பற்றுகிற அந்த மதுஹபுகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மதுஹபுகள் கிடையாது. சாஃபியோ ஹனஃபியோ அம்புலியோ மாலிக்கோ இந்த மதுஹபுகள் இஸ்லாத்தின் அங்கீகாரம் கிடையாது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சரி, இந்த பராத் இரவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்களா? இங்கே வந்தா நமக்கு தெளிவு கிடைச்சிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது லுஹா தொழுகையை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவு தொழுகையை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ர் இரவு நன்மையை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாள் தொழுகையை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த பராத் இரவை தொழவில்லை, மக்களுக்கு தொழ சொல்லவில்லை? இந்த கேள்வி கேளுங்களேன், முடிஞ்சு போயிடும். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய மதுஹபில் இருக்குண்டு. சாஃபி மதுஹபிலே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஷாபானுடைய 15 கொண்டாடப்படுகிற அனாச்சாரங்கள் இஸ்லாத்திற்கு எதிரானது. அவர் உடைச்சிட்டு போயிட்டார். அடுத்து ஹனஃபி மதுஹப் சொல்லுகிறது, இந்த ஷாபான் 15 பள்ளிவாசல்களில் விளக்குகளை ஏற்றி இன்ன பெரிய ஆடம்பரங்களை செய்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது அது மார்க்கத்துக்கு முரணானது. ஹனஃபி மதுஹபும் சொல்லிடுச்சு. அப்ப எதை வைத்து இவர்கள் செய்கிறார்கள்? ஒன்றே ஒன்றுதான், பிடிவாதம். தயவு செய்து நாளை உலமாக்களுக்கு நாம் அன்பாக சொல்லுகிறோம், சொர்க்கம் மிகப்பெரியது. நீங்க மட்டும் போங்க, நாங்க மட்டும் போகிறதுக்கு நம்ம சொல்லல, நம்ம எல்லோரும் போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்வோம், அதுல இயன்றதை செய்வோம். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அனாச்சாரங்கள் நீங்களும் வழிகட்டு மக்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறீர்கள். பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தங்களை மாற்றி இன்றைக்கு நடக்கிறது இல்லை. சில பள்ளிவாசல்ல பிடிவாதம், இவர்கள் சொல்லி மாத்திக்கிறதா? அப்படி நினைச்சிடாதீங்க. நாங்க சொல்லி நீங்க மாற வேண்டாம், வேற யாரு சொல்லி நீங்க மாற வேண்டாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் மாறிடுங்க, அவ்வளவுதான். அந்த ஒற்றை கோரிக்கையை உங்களிடத்தில் அன்பாக வைக்கிறோம். தயவு செய்து இங்கே வந்திருக்கிற சகாக்களும் தங்களது உறவினர்களோ நண்பர்களோ குடும்பத்தார்களோ இது போன்ற ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி வணக்க வழிபாடு என்று பின்பற்றுகிற இந்த பித்அத்துகளில் இருந்து மக்களை நாமும் காத்துக்கொள்வோம், அவர்களுக்கும் அதை எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இனி வரும் காலகட்டங்களில் இந்த பராத் இரவு என்கிற அனாச்சாரத்திலிருந்து நம்மை காத்தருள்வானாக.